ஹலோ அர்மீஸ் இல்லை எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யோமை ஆர்ஷன் மட்டும் இருந்தால் பத்தாதுல்ல. ஸோ அதான் ஒரு ஒன் ஷாட்டோடு வந்திருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஃபன்னாக ரொம்ப ஒரு மாதிரி ஹேட்டு லவ் அதெல்லாம் சேர்ந்து கலந்த மாதிரி ஒரு எஃப்எஃப் தான். ஸோ சரி ஒன் ஷாட் தான். ஸோ இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் வராமல் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக தான் இது கொடுக்குறேன். இன்னொன்று நான் வந்து கம்யூனிட்டியில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நான் சைக்கோத்தனமாக வந்து எஃப்எஃப் போடுறேன்னு சொன்னேன்ல. ஸோ அது யாருக்கு போடலான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நிறைய பேர் நிறைய சொல்கிறீங்க. நான் கம்யூனிட்டியில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அந்த ஓகேவா, அது வந்து கவுண்டிங்கு. ஸோ யாருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் சொல்லணும். ஸோ அப்போ தான் என்னால் வந்து ஸ்டோரி ரெடி பண்ணி தம்ப்நெயில் ரெடி பண்ணி எல்லாமே யோசித்து போட முடியும். ஸோ அதனால தான் ஸோ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் நான் கேட்குறேன். ஸோ சீக்கிரம் யோசிச்சு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீமின் 3 பேருக்கும் போடனாலும் கூட ஓகே எனக்கு ஓகேவா. ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப சவுண்டு கேட்டு நம்ம மன்னிச்சு, ஏன்னா இங்கே சவுண்டாக கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் சவுண்டை எதுவும் கேட்காதீங்க. நான் ஸ்டோரியை மட்டும் கேளுங்க ஓகேவா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரமேஷ் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. என் வியூவர்ஸ் ரொம்ப கம்மியாக போகுது. ஸோ அதனால தான் ஓகே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யாருமே இல்லாத ஒரு பீச், ரொம்ப அமைதியாக இருக்குது நைட் டைம். ஸோ அந்த கிளைமேட்டு செம்மக்கு ஒரு மாதிரி வைப் கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி கிளைமேட்டில் ஒரு காரில் அப்படியே ஸ்டைலாக வந்து கோட் சூட் போட்டுட்டு ஜேகே வெளியில் நின்றுட்டு அப்படியே ஃபோன் பேசிகிட்ருக்கான். கால் டே ஜிமன், என்னடா ப்ராஜெக்ட்டு இது சொன்னியே? அது ஒன்றும் இல்லைடா, பெரிய சிஓவை கடத்தணும், அதான் அமௌண்ட் தரேன்னு சொல்லியிருக்கானுங்க. அதுக்கு தான் அந்த வேலையை நம்ம பசங்கிட்ட கொடுத்தா ஒழுங்காக செய்ய மாட்டானுங்க. நீயே போனால் தான் உண்டு. டேய் நம்ம பசங்களே அனுப்புடா. நான் இதெல்லாம் விட்டு இத்தனை நாள் ஆச்சுன்னு உனக்கே தெரியும்ல, அப்புறம் எது என்னையே செய்ய சொல்கிற? நீ வேலை மயிரே இல்லையா உனக்கு? நான் செய்ய மாட்டேன், வேறு யாராவது தானே அனுப்பு. டேய் பெரிய கிளைண்ட்டுடா, 2 crore மேலே தரேன்னு சொல்லியிருக்கானுங்க. 2 crore மேலேயா? அப்படியா வேண்டா? அப்படி என்ன தேவை அவனுங்களுக்கு? அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு தெரியல, கடத்தணும்னு சொன்னாங்க அவ்வளோதான். இந்த ப்ராஜெக்ட் நீ தான் முடிக்கிற சொல்லிட்டேன். இதெல்லாம் நான் விட்டுட்டேன்டா, புரிஞ்சுக்கோ. நீ தான் அதை செய்யணும், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓகேவா. எனக்காகடா ப்ளீஸ்டா. ஏன்னா தெரியும்டா, மணி பைத்தியம் பிடிச்சி திரியிறல, செஞ்சு தொலைகிறேன். பாதி அமௌண்ட் எனக்கு வந்தாகணும். உனக்கு தராமையா மச்சான்? சரி பண்ணிடுறேன். என்றைக்கு, எப்போ, டேட்டு, டைமிங்கு? அதெல்லாம் இல்லை, இன்றைக்கி நைட்டே. ஏன்னா இன்றைக்கி ஒரு பார்ட்டியில் இருக்காங்க. ஸோ அந்த பார்ட்டியில் நீ தூக்குனேன்னா யாருக்கும் டவுட் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அங்கேயே தூக்கிடு. சரி ஓகே. எத்தனை டேஸ்? ஒரு 1 வீக் வச்சிரு. அவனுங்க எப்போ சொல்கிறாங்களோ அப்போ ரிலீஸ் பண்ணி விட்டுரு. ஸோ அது வரையும் நீ அவனை வச்சுருக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சரி அட்ரஸ் சென்ட் பண்ணு, போய் தூக்கிடுறேன். மேலா ஃபீமேலா? மேல் தான். சரி ஓகே, அட்ரஸ் சென்ட் பண்ணு, நான் கிளம்புறேன். இது தான்டா ஜேகேன்றது, என் தங்கம் போட்டா. டேய் ஓவராக வலியாது என்ன? எனக்கு சரக்கு மட்டும் அமுச்சு வை, அது போதும். எங்கள் அந்த பிளேஸுக்கு தானே, நான் அமுச்சு விட்றேன்டா போடா. எனக்காக இவ்வளோ செய்கிறேன்னு சொல்கிறேன், என் நண்பனுக்காக இது கூட செய்ய மாட்டேன். போ நான் செய்கிறேன் போ. ஐயோ ஓரா வலிறானே. சரி அட்ரஸ் சென்ட் பண்ணு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் காரை எடுத்துகிட்டு அப்படியே போகிறான். ஸோ கார் எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம் அவனுக்கு ஏதோ ஒரு யோசனை நிறைய வந்துட்டு போகுது. திடீர்னு சிரிக்கிறான், திடீர்னு சோகமாகறான். ஸோ அப்படியே வந்துட்டு போகிறான் அந்த பில்டிங்க்கும். ஸோ எல்லாம் பார்ட்டியெல்லாம் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் பாதி பேர் கிளம்பிட்டாங்க. ஸோ அந்த பர்சன் வந்து இந்த பர்சன் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜேகே வந்து தேடி போகிறான். பட் அங்கே வந்து அவ்வளோ பேர் இல்லை. ஸோ கம்மி பேர் தான் இருக்காங்க. ஸோ உடனே ஜேகே வந்து ஜிமனுக்கு கால் பண்ணுறான். டே ஜிமன், நீ என்னடா பாதி பேர் தான் இருக்காங்க, யாருன்னு எனக்கு தெரில, நீ ஃபோட்டோ எதுவுமே சென்ட் பண்ணல, எப்பயுமே சென்ட் பண்ணிடுவே, என்ன யாருமே காணோம்? அது எனக்கே ஃபோட்டோ கொடுக்கலடா, கார் நம்பர் தான் கொடுத்தாங்க, அவனோட கார் நம்பர் தான் கொடுத்தாங்க. அந்த நம்பர் கூட TN384 என்னமோ தான். ஸோ அதுதான் அந்த கார் நம்பர். பட் நேமெல்லாம் சொல்லலடா, ஃபோட்டோவும் அனுப்பலை. ஆனால் அவன் பேர் ஏதோ கிம்முன்னு ஆரம்பிக்கும், அதான் எனக்கு தெரியும், வேறு எதுவும் தெரில. கிம்முன்னு ஆரம்பிக்குமா? சரி நான் போய் கார் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன்.
இப்போ என்னை தெருவில் பிச்சை எடுக்கிற மாதிரி ஆக்கி விட்டுறல நீ. காரை போய் தேடணும் இப்போது. நான் என் தலையெழுத்துடா. என்னென்னா செய்ய வேண்டியதாக இருக்குது மச்சான். இந்த ப்ராஜெக்டை மட்டும் நீ என்ன கேட்குறியோ எல்லாமே செஞ்சிடறேன்டா. மூட்டு ஃபோனை வை நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஃபோனை கட் பண்ணிட்டு ஸோ கார் பார்க்கிங்கில் ஒவ்வொரு காராக தேடுறான். ஸோ யார் இந்த காருன்ட்டு. ஸோ அந்த காரையும் பார்த்துட்றான். இந்த காரை இங்கே பார்த்த மாதிரி இருக்கே. ஸோ ஓகே, எதுக்கும் ஜிம்மனுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி இந்த காரன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறான். ஸோ அவனும் கன்ஃபார்ம் இதான்டா அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அந்த கார் கிட்ட போய்ட்டு அந்த காரை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறான். ஸோ அனலைஸ் பண்ணிவிட்டு அங்கே வாட்ச்மேன்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்கக்கிட்ட தானே விஐபிஸ்லாம் அந்த கார் சாவி அதெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட அப்படியே பேசி மழுப்பி அமௌண்ட்லாம் கொடுத்து அந்த காரோட சாவி மட்டும் வாங்கிடுறான். ஸோ சாவியை வாங்கிட்டு அந்த டிக்கியை மட்டும் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போய் உக்காந்திக்கிறான். நேரம் மயிறு என்ன மயிரெலாம் செய்ய வேண்டியதாக இருக்குது பாரு. குட்டப்பள்ளி கொஞ்சம் உனக்கு இருக்குடாடி இருக்குது. நீ சரியாக அமௌண்ட்டை மட்டும் தராமல் இரு, உனக்கு அப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்டிக்கிலே உட்காந்துருக்கான். ஸோ அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சொட்டிங்காக இருக்குது. என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். கார் சாவியை ஜேகே வாட்ச்மேன்கிட்ட கொடுத்துருப்பான். இந்த மாதிரி கார் சாவி வாங்கினேன்னு சொல்லக்கூடாது, இல்லைன்னா அவனை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி வச்சுருப்பான். ஸோ அந்த பர்சன் அந்த கார் சாவி வாங்கிட்டு அப்படியே காரை ஓப்பன் பண்ணுறான். ஸோ அந்த பிளிங்க் ஆகிற சவுண்டு கேட்குள்ள உடனே ஜேகே உஷாராயிட்டான். ஸோ உஷாராயிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ காரையும் அந்த பர்சன் எடுத்து அப்படியே ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே பேக் சைடுக்கு அப்படியே முன்னாடி வந்துடுறான். அதாவது முன்னாடி சீட்டு இருக்குல்ல, ஸோ டிரைவருக்கு பின்னாடி சீட்டு, அந்த சீட்டுக்கு எப்படியோ ஜேகே அப்படியே வந்துடுறான். ஸோ அந்த பர்சன் செம்ம போதையில் இருக்காங்க. ஆனால் அந்த போதையிலுமே தெளிவாக ஓட்டுறாங்க. அப்பயே ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு இப்படிக்கே ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ஏறுது. இப்படி எப்பயுமே அவனை பார்த்தா தானே ஆகும். டப்புன்னு அடிக்கிற மாதிரி இருக்கே. அதெல்லாம் இல்லைடா ஜேகே, எந்த வேலைக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு பின்னாடி சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். இன்னும் காரில் லைட்டை கூட போட்டாமல் விட்றான். இப்படி இருட்டில் ஏமா டவுட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் யோசிச்சுட்ருக்கான். ஸோ ஒரு செகண்டில் கார் அப்படியே நிற்குது. ஸோ ஒரு மாதிரி நின்றுட்டு அப்படியே சைலண்ட்டாக இருக்குது அந்த பிளேஸு. ஸோ அங்கே கார் நிற்கிது. ஸோ ஜேகேவும் என்ன இது நல்லா தானே போயிட்டுருந்தான், இதுக்கு திடீர்னு காரை இது பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் லைட்டாக எட்டி பார்க்குறான். உட்காந்து குமுறி அழுதுட்ருக்கான் வி. ஸோ அதை பார்த்த உடனே என்ன இவன் சின்ன குழந்த மாதிரி இப்படி அழுதுட்ருக்கான், யாரா இவன் வித்தியாசமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். நம்ம என்ன வேலை மயிறு வந்தோமோ அந்த வேலை மயிரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்ச்சீஃப் எடுத்து அப்படியே ஒன்று ஃபேஸில் வச்சிடுறான் ஜேகே. ஸோ உடனே ஒரு மாதிரி பயந்துட்டான்ட்டே. ஸோ ஒரு மாதிரி கத்தலான்னு ட்ரை பண்ணுறான், பட் முடியல. ஸோ அப்படியே ஃபெயிண்ட் ஆயிடுறான் அவன். ஸோ இப்போ ஜேகே கெத்தா அப்படியே முன்னாடி சீட்டில் உட்காடுறான். அப்பா ஓ என்ன டார்ச்சராக இருக்குடா சாமி, இந்த வேலைலாம் பண்ணாமல் டச்சை விட்டு போச்சு போல், அதான் நம்மளுக்கு இப்படி இருக்குது. இவனை பொறுத்தறதுக்குள்ளே உயிர் போய் உயிர் வந்துடுது. கையை கடிச்சு வச்சிருவான் போலே. ஆளையும் மூஞ்சியும் பாரு, லைட்டு போடாமல் வண்டியை ஓட்டிகிட்ருக்கான். எங்கேயாவது போய் வண்டியை விட்டான்னா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே லைட்டை போட்டு விடுறான். பார்த்தா அது டேவை பார்த்த உடனே அவ்வளோதான். ஜேகேக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டே நீயாடா, பால் பூட்டியா இது? ஐயோ என்னால் நம்ப முடியலையே. ஐயோ இவன் எப்போது கொரியாவுக்கு வந்தான்? இப்போ நியூசிலாண்டில் இருக்காங்கல்ல சொன்னாங்க. அச்சோ ஒரு நிமிஷம். டே உன் செல்ஃப்லேருந்து வெளில வராத. இவனை எதுக்கு கஷ்டத்தை சொன்னான் ஜேகே? இரு ஜேகே உனக்கு புரியலையே எதுவும். ஐயோ என் தங்கம் இது. ஐயோ என்ன பேசுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் ஜேகே டேவை அப்படியே தொட்டு பார்த்துட்ருக்கான். ஐயோ இது என் டே தான், உண்மையாலுமே இவன் என் டே தான். தொங்க பையன் எப்போ வந்தான்னு தெரியலையே. நான் இதுக்கு இவ்வளோ எக்ஸைட் ஆகிறேன். ஆகக்கூடாது. டேடி ஆகாத வேணாம். உனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் முடியணும், அவ்வளோதான். காரை ஸ்ட்ரைட்டாக பங்களாவுக்கு விடு
அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே வண்டி போகுது ரொம்ப சைலண்ட்டாக. ஆனால் ஜேகே அப்படியே பார்த்துக்கிட்டே வரான். ஸோ ஒரு 2 hours இருக்கும். ஸோ ரொம்ப பெரிய லாங்கு. அது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஒரு வுட்டெல்லாம் செஞ்ச ஒரு வீடு இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி வீடு இருக்குது. ஸோ அங்கே வந்து கார் நிற்கிது. ஸோ காரை நிறுத்திட்டு அப்படியே அந்த விண்டோ வழியாக இறங்கி வந்து ஜேகே வந்து அப்படியே டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த ஃபேஸை பார்த்து எத்தனை நாள் ஆகுது? கிட்டத்தட்ட வருஷ கணமே ஆயிடுச்சு. இப்படி தூங்குறான் பாரு பால் புட்டி. நான் லவ் யூடா. நீ மட்டும் முழிச்சிருந்தீன்னா இதெல்லாம் பேசவே விட்டுருக்க மாட்டல. அச்சா பூச்சா எனக்கு கத்திருப்ப. ஐ ஹேட் யூ ரவுடி ரவுடி ரவுடின்னு அது ஓட்டவா இது மாதிரி பேசிக்கிட்டே இருப்பல்ல நீ. எப்பயுமே இதுதான் எனக்கு பண்ணுவேன். இப்போ நான் உனக்கு பண்ணுறேன்டா. அழகு தங்கண்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு சொடக்கெடுக்கிறான். ஸோ அப்படியே வந்து காரை விட்டு அவனே வந்து டேவை வந்து அப்படியே தூக்கிட்டு போகிறான். ஸோ ப்ரைடல் சைடில் அப்படியே தூக்கிட்டு போகிறான். ஸோ அப்படியே கீழே பார்க்காம டேவையே பார்த்து அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ டேவை கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறான். ஸோ அவனுக்கு பக்கத்தில் அப்படியே வந்து ஜேகே வந்து படுத்துக்கிறான். ஸோ படுத்துக்கிட்டு அப்படியே கண்ணு சிமிட்டாமல் அப்படியே டேவை பார்த்துட்ருக்கான். அச்சோ இப்போ மட்டும் முழிச்சிருந்தான் எல்லாமே பண்ணியிருக்கலாமே. இப்படி சத்த போன மாதிரில படுத்துருக்கான். எதுவுமே பண்ண முடியாது. இது முழிச்சிருந்து அவன் கத்தி பண்ணுறா தானே நல்லாயிருக்கும். ஏன்டா என் ஃபீலிங்ஸை எப்பயுமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? ஒன்லி எனக்கு இதாண்டா கொடுக்க முடியும். லவ் யூ டாடி பால் புட்டி. இப்படி தூங்குறத பாரு அழகா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கிட்ட இழுத்து அவனோட செஸ்ட்டோடு அப்படியே சாய்ச்சி படுத்து தூங்க வைக்கிறான். ஸோ டேவும் அப்படியே நல்லா அவனை ஹக் பண்ணி நல்லா கம்ஃபர்டபுளாக தூங்கிடுறான். நம்ம மயக்கமாக இருந்த அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பான். ஸோ அதனால் கம்ஃபர்டபுளாக நல்லா தூங்குறான். ஸோ ஜேகேவும் ரொம்ப வருஷம் கழித்து உன் கூட ஹாப்பியாக தூங்க போகிறேன்னு நினைக்கிறேன்டா. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இல்லை? உன்னை பார்த்ததுமே அந்த ரக்கடான வாய்ஸ் எங்கே போச்சுன்னே தெரியலடா எனக்கு. பால் புட்டி தூங்குறத பாரு அழகு பையன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவன் ஃபோரேக்கில் ஒரு கிஸ்ஸு கொடுத்துட்டு லைட்டாக ஒரு பைட் அவனோட லிப்ஸில். ஸோ அப்படியே அவன் லிப்ஸுக்கிட்டே அப்படியே படுத்திருக்கான். ஸோ லைட்டாக டச் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே தூங்கிடுறாங்க 2 பேரும். ஸோ மார்னிங் ஒரு 10 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஸோ சன்லைட் வந்து டே மேலே நல்லாவே படுது. ஸோ அவனும் ஒரு மாதிரி சினுங்கிக்கிட்டே அப்படியே எந்திரிக்கிறான். பார்த்தா பாடியில் துணியே இல்லை. ஸோ வெறும் பேண்ட் அது மட்டும்தான் வேர் பண்ணியிருக்கான். ஸோ ட்ரெஸ் எதுவுமே இல்லை. ஸோ அப்படியே அவன் பாடியை டச் பண்ணி பார்த்துட்டு அப்படியே எந்திரிக்கலாம் ட்ரை பண்ணுறான். பட் அவன் ஹிப்புக்கிட்ட ஏதோ ஹெவியாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. ஸோ அவனும் கீழே குமிஞ்சு என்னடா அப்படின்னு பார்த்தா நல்லா கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கான் அவன் ஹிப்பை ஹோல்ட் பண்ணி. ஏன்னா ஜேகே எப்பயுமே அப்படி தான் தூங்குவான் டே கிட்ட. ஸோ அதனால் யார் ஜங்குக் இவன் இப்படி நான் எப்படி இங்கே வந்தேன்? இதெல்லாம் வேறு வலிக்குது. நான் எப்படி இங்கே? இவன் ஐயோ ஒன்றுமே புரியலையே. இவன் இதுக்கு என்ன எப்படி ஆக் பண்ணி என் ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரியல. ஒரு மாதிரி அப்படியே குழப்பமாக இருக்குது. சரி இவனை எழுப்பணும். டேய் ஜங்குக், டேய் எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். ஸோ ஜங்குக்கும் ஒரு மாதிரி கண்ணை தேய்ச்சிக்கிட்டு எந்திரிக்கிறான் பாவம் பிள்ளை. ஸோ ஜங்குக், டேய் உனக்கு அறிவே இல்லை. அப்போலேருந்து இப்போ வரையும் நீ மாறவே இல்லை டே. எப்போ பார்த்தாலும் இப்படி தான் என்ன எழுப்புவியா? ரொம்ப ஹார்ஷா. என்னடா பழக்கம் இது? ஏய் உள்ள நீ யார் எனக்கு? அப்போலேருந்து இப்போ இல்லைன்ட்டு அதெல்லாம் எப்போயோ முடிஞ்சிச்சு. நீ யார் முதல்ல எனக்கு? இன்னும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது நீ விடலையா? இதை பாரு, நீ யாரோ நான் யாரோ அது என்றைக்கோ எப்பயும் மாறிடுச்சு, புரியுதா? இதை பாருடே,
உன்னோட எந்த எக்ஸ்பிளைனையும் நான் கேட்க விரும்பலை, புரியுதா? முதல்ல என்னதுக்கு இங்கே தூக்கிட்டு வந்த? இது என்ன இடம்? ஆ ஓ, நீங்கள் சீக்ரெட் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பீங்களே, அந்த பிளேஸா? இங்கே எதுக்குடா என்ன கூட்டிகிட்டு வந்த? என்ன அவசியம் இருக்குது? எனக்கும் உன்னை கூட்டிகிட்டு வரணும்னு எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. என் சுச்சுவேஷன், அதனால தான் உன்னை நான் தூக்கிட்டு வந்தேன், புரியுதா? உனக்கு அடுத்த சொல்லி ஆர்டர் இருந்துச்சு, அதான் பண்ணேன். நீ இன்னும் இந்த பழக்கத்தை விடலைல்ல? அது என்ன, நான் கேட்கும் போது நீ ஒரு மாதிரி பேசுவ, இப்போ நான் பேசிட்டா? நான் சொல்லிட்டாட்டே, தப்பாரு, அதெல்லாம் எப்போயோ முடிஞ்சிடுச்சு. இப்போ உனக்கு வலிக்குதா? இதே மாதிரி தானே எனக்கும் இருந்திருக்கும். நான் இதெல்லாம் பேச விரும்பலை. என்னை யார் கிடச்சி சொன்னது ஒன்று? அது யாரோ சொன்னாங்க. உனக்கு என்ன? அதில் இங்கே இருக்கவே எனக்கு விருப்பம் இல்லை. ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன். நைட்டு என் கூட தான் தூங்குனியா நீ? ஆ, அது என்ன அதிகாரத்தோடு கேட்குற? ஆமாம், அவன் கூட தான் தூங்குனேன். இப்போ என்ன அதில் பிரச்சனை? ஏன் கூட தூங்க நீ முதல்ல யாருடா? ஆ, இதை பாருட்டே, பதிலுக்கு பதில் நீ யாருன்னு கேட்காத. நான் யாருன்னு உனக்கு தெரியாது, உனக்கு நான் யாருன்னு தெரியாது. ஒரு காலத்தில் நீ எனக்கு உயிராக இருந்த, நானும் உனக்கு உயிராக இருந்தேன். ஞாபகம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் எப்பயும் மாறி போச்சு சேக்கே. அதெல்லாம் பேசணும் எந்த அவசியமும் இல்லை. பேசணும் தேவை இல்லை. என்ன அழுவ வைக்க ட்ரை பண்ணுறியா? இந்த பாரு ஜங்கோக், முன்ன தெரியும் முன்ன இருந்துட்டே இப்போ இல்லைன்னு. என்கிட்ட ரொம்ப போல்டாக மாறிட்டான், அதுதான் உண்மை. எனக்கு தெரியும், தெரியுதுல்ல? என்கிட்ட தச்சுக்காத. நான் இங்கேருந்து போகிறேன். என்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அப்படியே இரிட்டேட் ஆகுது, இவ்வளோ கடுப்பாகுது. அப்படியே தூக்கி போட்டு எல்லாத்தையும் உடைக்கணும் போல இருக்கு மூஞ்ச பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான். ஹலோ டே, ஒரு காலத்தில் என் மூஞ்ச பார்க்கும் போதெல்லாம் அப்படியே இனிச்சிச்சு உங்களுக்கு, இப்போ என்ன கசக்குதா? ஆ, இது பாருட்டே, இப்போ அவங்க பேச பார்க்கும்போது எனக்கு முன்ன இருந்த அதே ஃபீல் தான் எனக்கு இருக்குது. ஆனால் எனக்கு ஜேகே ஒரு மாதிரி இரிட்டேட்டாக உடம்பெல்லாம் கூசுது உன்னை பார்க்கும்போது. உன்னை பார்க்கவே கூடாதுன்னு தோணுது. ஐ ஹேட் யூ ரவுடி. என்ன சொன்னா? அது ஐ ஹேட் யூ ஜங்கோ. அதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னீங்க. ஆமாம், ஏதோ சொன்னேன். ஏன் உனக்கு காது கேட்காதா? மறுபடியும் என் வாய்ஸில் இருந்தது கேட்கணுமா? கேட்கணுன்னு எந்த அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த பிளேஸை விட்டு போகணும். எனக்கு அப்படியே டிஸ்கஸ்டிங்காக இருக்குது மூஞ்ச பார்க்க. என் லைஃப்பில் எந்த மூஞ்சை நான் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதே ஃபேஸை திரும்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது. உன்கிட்டலாம் பேசணுன்னு எனக்கு எந்த அவசியம் இல்லை ஜங்கோக். நான் போகிறேன். டேய், போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க. சுற்றியும் காடு தான், எங்கே போவ? வெளியில் போகிற வழி எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ வெளில போனேன்னா என்னை தாண்டி தான் போகணும். என்ன ஜங்கோக், பிளாக்மெயில் பண்ணுறியா என்ன? பிளாக்மெயிலாம் இல்லை, நீ இங்கே இருந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் போடுறேன், புரியுதா? ஏன்னா நான் உன்னை கடத்திட்டு வந்திருக்கேன், எனக்கு அமௌண்ட் வேணும், அவ்வளவுதான். இதுதான் ஜங்கோக்கும் புத்தி, இதுதான். தெரிஞ்சு தான் உன்னை விட்டுட்டு நான் போனதே. ஆமாடா, நீ தான் விட்டு போன. பெண்ணன்றதுக்கு விட்டு போனவொடனே 2 பேரும் ஹாப்பியாக இருக்குமா? உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. இதை பாரு, அதெல்லாம் பேசணுன்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை, புரியுதா? இப்போ நீ யாரோ நான் யாரோ சொல்லிட்டேன். இவன் சும்மா இதையே சொல்லி நான் கட்டுப்போ மயிறு ஏற்றுறான். டே, உன்னால் முடிஞ்சா இந்த காட்டை விட்டு வெளில போ, புரியுதா? இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசினா எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும், எங்கேயோ போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கோவமாக போய் சேரை எட்டி வச்சுட்டு அப்படியே போய் உட்காந்துக்கிறான். உன் ஷர்ட் எடுத்து மாட்டிட்டு அவன் பாட்டு கோவத்தில் அப்படியே விறுவிறுன்னு வெளியில் வரான். ஸோ ஃபஸ்ட்டு டோர் எங்கே இருக்குன்னே தெரில அவனுக்கு. ஸோ டோரை திறந்து அப்படியே வெளியில் போகிறான். ஸோ வெளியில் அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கான். ஸோ எங்கே போனாலும் சுற்றி அதே பிளேஸுக்கு தான் வரான். ஸோ அந்த வுட் ஹவுஸ்க்கு மட்டும்தான் வரான், வேறு எங்கேயுமே
போக மாட்டேங்கிறான். ஸோ ஜங்குக்கு ஒன்றுமே இப்போ ஜங்குக்கு அப்படியே சிரிப்பாக வருது. ஏன்னா அவன் வெளியிலேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். ஐயோ, இந்த கரடி பையனை வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுறதோ தெரில. இந்த குழந்தை தன்னை மூஞ்சை வச்சுக்கிட்டு சுற்றி இங்கே தான் வரான்ல. மூஞ்சை எனக்கு எப்பயுமே வெறுக்க தோணுது. ஆனால் நீ தாண்டா என்ன நல்லா வெறுக்கிறல்ல, வெறுத்துட்டு போ. எப்படி இருந்தாலும் நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ ஒரு கட்டத்தில் டேவால் நடக்க முடியல, காலெலாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அவன் பாட்டு அப்படியே உள்ளே வரான். ஸோ டேவை பார்த்துட்டு ஜங்குக்கு சிரின்னு சிரிக்கிறான். டேய், என்னடா அவனுக்கு சிரிப்பு? இல்லை, வீரப்பா ஒருத்தன் சொன்னான், இங்கேருந்து வெளில போகிறேன்னு வாய்க்கு 100 தாட்டி சொன்னான். அவன் போகவே இல்லை போலே, மறுபடியும் இங்கே வந்துட்டான். அதான் மறுபடியும் ஏன் வந்தேன்னா, என் ஃபோன் இங்கே தான் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போக தான் வந்தேன். என் ஃபோன் எங்கடா வச்சுருக்க? உன் ஃபோனா? உன் ஃபோனை எதுக்கு நான் தரணும் உனக்கு? தர முடியாது, இது ஏன் ஃபோன், எனக்கு அது வேணும். தர முடியாது. என்ன பண்ணுவேன்? ஜங்குக்கு இப்போ தரியா இல்லையா? ஓப்பா, இவன் கத்துல இருக்கிற தூங்கிட்டு இருக்க முருகாலாம் எந்திரிச்சு வந்துடும் போல். இந்தாடா ஃபோன் தானே வேணும், இரு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபோனை தரான். ஸோ பக்கத்தில் போய் ஃபோனை தரான். ஸோ டேவும் அந்த பாஸ்வேர்டு போட்டு எடுக்கிறான். பாரா, பாஸ்வேர்டு இன்னும் மாற்றலையா? என் பர்த்டே டேட்டே வச்சுருக்க, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணலாம் ட்ரை பண்ணுறான். பட் நோ சிக்னல், எதுவுமே கிடைக்கல. என்ன சொல்லும், எதுவுமே கிடைக்கல போல். இன்னும் வீரப்பா ஃபோன் பண்ணுற மாதிரி போனேன். யாருக்கு ஃபோன் பண்ணுறதுன்னு தெரியலையா? வேணா பக்கத்தில் நான் இருக்கும், எனக்கும் உனக்கு சிக்னல் போகும், எனக்கு வேணால் ஃபோன் பண்ணு. தப்பாரு டேய், உனக்கு என்னடா சொல்கிறது இப்படி அதுக்கப்புறம் கோவத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு பில்லவை தூக்கி அடின்னு அடிக்கிறான் ஜெயிக்குவேன். டே அடிக்காதரா, வலிக்குதுரா. டே அம்மா, இந்த பழக்கத்தை மட்டும் எப்பயுமே நீ விட மாட்டல்ல. எனக்கு இங்கே வந்து வெளில போகணுண்டா. ஏன் போய் என்ன சாதிக்க போகிற? எப்போ பார்த்தாலும் அதே ஆஃபீஸில் போய் உட்காந்துருக்க போகிற, மென்டல் ப்ரெஷரில் எதோ யோசிச்சுக்கிட்டு எவன்கிட்டேருந்து என்னத்தை பிடுங்கலாம். டி சாரி ஜங்குக், இல்லை சொல்கிறேன், என்னென்ன பண்ணலாம், என்னென்ன ப்ராஜெக்டை பிடுங்கலாம், எந்தெந்த இடத்துக்கு போய் என்னென்ன வேலையை பண்ணலாம் எல்லாம் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு மண்ட ப்ரெஷரில் நான் உட்காந்துட்ருக்க போகிறேன். அதுக்கு ஒரு வீக் இங்கே என் கூட ஜாலியாக இருந்துட்டு போகலாம்ல. எனக்கும் அதுக்கு எந்த அவசியம் இல்லை. உன் மூஞ்சை பார்த்தாலே எனக்கு எரியுது, புரியுதா? உன் கூடலாம் இருக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. ஓ சாமி, நான் இங்கேருந்து எப்படி போவேன்? இவன்ட்டு என் கடவுளே நான் மாட்டி விட்டேன். அந்த கடவுள் யோசிச்சா போல், 2 வருஷமாக பிரிஞ்சிருந்தீங்கள, இனிமேவாது ஒன்றா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு, அதுதான் கணக்கு, வேறு எதுவும் இல்லை. நீ பேசாத, நீ பேசவே பேசாதடா, நீ பேசாத. சேர்றா கையில் குடிக்கிறதுலாம் தூக்கி அடிக்காதடா, இங்கே இருக்கிறதுலாம் காஸ்ட்லிடா, உடச்சி போட்டு போயிடாத. சே, மனுஷனே இல்லை. சே, எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கடுப்பில் போய் உட்காந்துருக்கான், அவன் தலையை பிடிச்சிட்டு. ஸோ ஜங்குக்கும் அப்படி பார்க்குறான். சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டா என்ன, செத்தா உனக்கு என்ன? ஏய் வாய மூடு. சாப்பிட்டியான்னு தான் கேட்டேன். இல்லை. பசிக்குதா? இல்லை. ஏய் எனக்கு தெரியும்டா, இன் டைம் ஆனால் உனக்கு பசி எடுத்துக்கொண்டு. இந்தா சாப்பிடு, எனக்கு ஒன்றும் தேவையில்ல. சாப்பிட்றியா இல்லை நான் ஊட்டி விட்டா என் ஸ்டைலில்? இந்த பாரு, நீ கிட்ட வர மட்டும் நீ ட்ரை பண்ணன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். கத்தி பக்கத்தில் தான் இருக்குது, எடுத்து சொருவிட்டு போயிட்டே இருப்பேன். ஞாபகம் வச்சுக்கோ, நான் சொன்னதை செஞ்சுருவேன். தெரியும் சொன்னதை செஞ்சுருவேன்ட்டு. ஆனால் என்ன பண்ணுறது, நீ சாப்பிட மாட்டேங்கிற, நரம் பிடிக்கிறியே, மூடிட்டு சாப்பிடு. இந்தா, எனக்கு ஒன்றும் தேவையில்லை. இப்போ மட்டும் நீ சாப்பிட்லன்னு வச்சுக்கோ, அதான் என் ஸ்டைலில் ஊட்டி விட்டேன்னா உனக்கு என்னன்னு தெரியும். அதான் நானும் சொன்னேன், என் பக்கத்தில் வந்தேன்னா கத்தி எடுத்து சொருகிடுவேன்ட்டு. சொன்னதை செஞ்சுருவேன், ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு ஒன்றும் பசிக்கலை, எனக்கு தேவையில்லை உன் சாப்பாடு எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். இந்த நாய் சொன்னதெல்லாம் கேட்கவே கேட்காதுல்ல. இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக டேக்கிட்டு போயிட்டு அவன் பக்கத்துலேயே ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டு அவன் லெக் 2 பிடிச்சி அப்படியே கிட்டே இழுக்கிறான். டேய் என்னடா பண்ணுற, விடுறா. நான் தான் சொன்னல என் பக்கத்தில் வராதன்ட்டு, விடுடா. விடானா முடியாது, அதான் சொல்லியிருக்கேனே. இல்லை இதை நீ சொன்ன டைலாகில், அதை நான் இப்போ கடன் வாங்கிக்கிறேன். என்றைக்குமே நீ எண்டு, புரியுதா? நல்லா தொடாமலாம் இருக்க முடியாது.
பக்கத்தில் இவ்வளோ பெரிய ஜிலேபியை வச்சுக்கிட்டு எப்பரா தொடாமல் இருக்க முடியும்? அது ஒரு 2 வருஷமாக தொடாத பட்டை ஜிலேபி இல்லை. ஸோ அதனால் கூட்டிகிட்டு வந்து சாப்பிடு. ஓவராக சினிங்கிட்டு இருந்தான்னு வை, இவ்வளவு தான், சாப்பாட்டில் பேதி மருந்து கலந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் லெக்கு ரெண்டையும் கிட்ட பிடிச்சி இழுத்து அவனை அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி 2 பேரும் உட்காந்துருக்காங்க. இதை பாரு ஜங்குக்கு, நீ ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிற, என்னை முதல்ல விடல இவ்வளோதான். அப்புறம் பக்கத்தில் தான் சிசர் இருக்குது, எடுத்து குத்திடுவேன். பக்கத்தில் இருந்தால் தானே குத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது தள்ளி விட்டுறான். டே, ஏன்டா சைக்கோத்தனமாக பண்ணிகிட்ருக்க? நான் உனக்கு என்ன பண்ண? அப்படி நீ எதுவும் பண்ணலை, நீ இப்போ எனக்கு சாப்பிடணும், அவ்வளவுதான். இந்த சாப்பாடை கொடு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி பிடுங்கி போட பார்க்குறான். டேய் மரமண்டை, மூடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? சும்மா ஏதாவது ஒன்று நெய்யின்னு பண்ணிக்கிட்டே கம்மன்றா. குட்டுக்கறதை மூடிக்கிட்டு தின்னுட்டு இருக்கிற வழியை பாரு. சும்மா அடம் பிடிச்சிட்டு இருந்த குழந்த மாதிரி, அவ்வளவுதான். நீ எனக்கு குழந்த தான் ஒத்துக்கிறேன், அதுக்குன்னு இப்படிலாம் குழந்த அடம் பிடிக்காது, புரியுதா? இருந்து அழுதுரும் உன் கூட இருக்கிறது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து அப்படியே ஊட்ட வரான். வாயே திறக்க மாட்டேங்கிறான். வாய் திறக்க மாட்டேதானே? நீ சாப்பிட்றியா இல்லையா? அப்போ நீ வாய் திறக்க முடியாது. என்ன பண்ணுற பண்ணிக்கோ, முதல்ல நீ விடு. என் பக்கத்தில் இருக்கிறதே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, தள்ளிப்போ. சும்மா தள்ளி விட்டு இருக்கல நீ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க சேரில் இருந்தால் அவனை அப்படியே தள்ளி விட்டு அவன் லெக்கில் உட்கார வச்சுக்கிறான். அதாவது ஜங்குக்கிட்ட மேலேயே உட்கார வச்சுக்கிறான். டேய் என்னடா பண்ணுற? மறு உனக்கு அவ்வளோதான் மரியாதை, என்னை விட முடியாது. என்னடா பண்ணுவ? சாப்பிடுன்னு சொன்னால் சும்மா வட்டம் பிடிச்சிக்கிட்டு, இந்தா சாப்பிடு. தேவையில்ல, சாப்பிடுன்னு சொன்னேன், வேணாம். சாப்பிட மாட்டான் பிடிக்கிறானே. நீ என் ஃபேஸை பாரு, நீ சொன்னா நான் பார்த்துருவேண்ணா? பார்க்க முடியாது. கொய்யால ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸை திருப்பி நல்லா நச்சுன்னு ஒன்று கொடுத்துட்றான். அப்படியே ஷாக்லேயே பார்த்துட்ருக்குறான். ஸோ அந்த கேப்பில் சாப்பாடு எடுத்து ஊட்டி விட்டுறான். என்ன பார்க்குற? நான்லாம் இப்படி தான் சாப்பாடு ஊட்டுவேன், உனக்கு தெரியும்ல. சாப்பிடு. மென்று முழுங்குற, அப்படியே முழுங்காத, வாமிட் வந்துடும். பேசலாம் முடியாது, முழுங்கிட்டு என்ன வேணா திட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ சாப்பாட்டை முழுங்கிட்டு, நாய் பேய் பண்ணி பிசாசு எருமக்கடா நாய், உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவு இல்லைடா, சூடு எதுவுமே இல்லைல்ல உனக்குலாம், நான் தான் விட்டு போயிட்டேன், என்னை அப்படியே விட வேண்டியது தானே, எதுக்கடா என்னை கடத்தி வச்சு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க? ஏன்டா, ஏன் கேப் விடாமல் திட்டிகிட்டு இருக்க? பொறுமை, தின்னதுனா வெள்ளம் வந்துட போகுது. ஒரு வாய் தானே சாப்பிட்ருக்க, சாப்பிடு. உங்ககிட்ட உட்காந்த வேலைக்கே ஆகாது, கூட நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போய் அவனே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ ஜேகே அப்படி பார்க்குறான், அவனுக்கு சிரிப்பாக வருது. சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணியை தேடுறான். ஸோ ஜேகேவும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இதை பாரு, இங்கே வர தண்ணியெல்லாம் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், குடிச்சா குடி, இல்லைன்னா அப்படியே வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். அவனை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே அதை எடுக்க மடக்குன்னு குடிச்சிட்றான். தண்ணி வேணும், கன்ஃபார்ம் வேணுமாடா? வேணும். கொடுக்க முடியுமா முடியாதா? உனக்கு இல்லைம்மாடா, இருறா அப்படின்னு சொல்லிட்டு 4-5 கிளாஸ் உள்ளே போகுது. அது நார்மல் தண்ணி இல்லை. ஸோ அந்த ஃபுல்லாக உள்ளே போகுது. ஸோ கொஞ்ச நேரத்தில் அந்த டேபிள்லேயே மட்டையாயிடுறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்க்குறான். உனக்கு சரக்கு கலந்து கொடுத்த தண்ணி எவ்வளோ எனக்கு அப்படியே நல்லா இருக்குது தெரியுமாடா? நீ சரக்கு வச்சா அப்படி இருப்பேன்னு பார்க்கணுமில்ல. நேற்று நைட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு மாட்டேன். இப்போ பாரு, அப்படியே கண்ணெல்லாம் பிங்காகி மூக்கெல்லாம் செவந்து போய் அவ்வளோ அழகாக இருக்குது என் தங்கம். இருறா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துலேயே சேரை போட்டு உட்காந்துட்டு அவன் பார்த்துட்ருக்கான். ஏய், தண்ணியில் என்னடா கலந்து கொடுத்த? ஒரு மாதிரி கேராக இருக்கும். தண்ணியிலையா? தண்ணியில் இன்னொரு தண்ணி கலந்து கொடுத்தேன், அதான் உனக்கு கேராக இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஜேகேம்மா, என்னடா சொன்ன? ஜேகே சொல்கிறா தங்கம். என்னடா டேய், இப்போ தான்டா ஃபார்முக்கே வந்திருக்கான். சொல்லு. எங்கே போன 2 வருஷமா என்னை விட்டுட்ட? டே இங்கே பாரு, அழுகிறியா? அழுக வருது, ஆனால் அழ மாட்டோம் முன்னாடி.
ஆனால் அழுகுறியே? அது அழுக வருது, கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன பண்ணுறது? நீ தாண்டா தண்ணியில் ஏதோ பிளான் பண்ணி கலந்து கொடுத்துட்டு தானே. ஆமாம், ஏன்னா நீ போதையில் இருந்தால் தானே எல்லாத்தையும் வளருவ, அதனால தான் கலந்து கொடுத்தேன். ஏன்டா அழுகிற? நேற்று நைட்டும் இப்படி தான் அழுத. எதுக்கு அழுத? தேம்பி தேம்பி உன்னை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அழுது. நீ எதுக்கு? அதுவா, எங்கள் அப்பங்கார சொட்ட தனியாக இருக்கான்ல, அவன் உன்னை மறக்க சொல்லிட்டு வேற எவளுக்கோ என்னை கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணான். ஆக்சுவலி இன்னைக்கு தான் கல்யாணம். நானே எங்கேயாவது ஓடி போயிடலான்னு இருந்தேன். கரெக்டாக பிளான் பண்ண மாதிரி ஜிமின் சொன்னதை செஞ்சுட்டான். டேய் அட பாவிகளா, இதான் நீங்கள் போட்ட பிளானாடா? ஆமாம், நான் தான் ஜிமின்கிட்ட ஃபோன் பண்ணி எப்படியாவது ஜங்குக்கா வர சொல்லு, நாளைக்கு எனக்கு மேரேஜ், அவன் எப்படியாவது என்னை கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கணும், அவன் எங்கே இருந்தாலும் ப்ளீஸ், அவன் 2 வருஷமாக என் கண்ணிலே பாடலன்ட்டு எமோஷ்னலாக என்னென்னமோ சொன்னேன்னா, ஜிமினும் சரிடா நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீ என்ன கட்டிட்டு வந்துட்ட. நானும் அதுக்கு தகுந்த மாதிரி நடிச்சேனா? அட பாவி டேய், அப்போ இவ்வளோ நேரம் என்னை திட்டினதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப வருஷமாக உன்னை திட்டணும் இப்படிலாம் நினச்சி வச்சுருந்தேன்ல, இப்போ திட்டேன். இப்போ மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்குது தெரியுமா? சே, இதெல்லாம் சொல்லாமல் இன்னும் கொஞ்ச நேரம் உன்னை ஓட்டலான்னு பார்த்தா என்னமோ கலந்து கொடுத்து எல்லாத்தையும் வளர வச்சுட்டல நீ. இந்நேரம் எங்கள் அப்பா சட்டந்தலைய மானம் அங்கே பறந்துட்டுருக்கோம். ஆனால் அது என்னால் பார்க்க முடியல. என்ன பண்ணுறது? நான் ஏன் தான் உன்னை விட்டுட்டு போனேன்னு நினச்சாலே இப்போ வரையும் எனக்கு கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நீ என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லைல்ல, மறைச்சு பண்ணிட்டு இருந்தியா, அதான் கோவம் வந்து விட்டுட்டு போயிட்டேன். மற்றபடி உன்னை விட்டுட்டு போகணும்னு நான் நினைக்கவே இல்லை ஜேகே. சரிடா அழுகாது, இங்கே வா. போ, நான் வரமாட்டேன். நான் வந்தால் நீ என்னென்னமோ பண்ணுவேன், அதனால் நான் வரமாட்டேன். நான் இன்னும் உன் மேலே கோவமாக தான் இருக்கேன். இவ்வளோ கோவம் தெரியுமா? நீ என்கிட்ட அதை மறைச்சதுலேருந்து நீயும் இந்த 2 வருஷமாக என்னை தேடி வருவேனான்னு இருந்த பார்த்தியா? அதனால தான் நானும் வரமாட்டேன்னு பிடிக்காத மாதிரி இருந்தேன். ஆனால் நம்ம மிஸ் பண்ணதுக்கு. சரிடா அழுகாது. ஆம்பளை பையன் அழுகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்போ என்னதுக்குடா அழுகிற நீ? சும்மா அழுதுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, இழுத்துக்கு செத்துருவேன். ஜங்குக்கா என்னை விட்டு போக மாட்டேதானே? ஆனால் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. நான் என்னென்னலாம் திட்டணும் அப்படின்னு நினச்சேனோ அதெல்லாம் பயமே இல்லாமல் திட்டேன். அதான்டா நானும் யோசித்தேன், இவன் எப்படிடா பயமே இல்லாமல் எல்லாத்தையும் இப்படி என்கிட்ட பேசுகிறானே, எப்பயுமே என்கிட்ட இப்படி பேச மாட்டானே, எப்படி தைரியமாக பேசுகிறான்னு நினச்சேன். இப்போ தான் தெரியுது, என் மேலே பல வருஷமாக வச்சுருந்த கோவத்தை மொத்தத்தையும் கொட்டிட்ட தானே நீ? ஆமாம், ஆனால் ரொம்ப கோவமாக திட்டேன்னா ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி. உன்னை ஹர்ட் பண்ண அளவுக்காக நீ என்னை ஹர்ட் பண்ணியிருக்க போகிற? பரவாயில்ல, ஏன்னா நானும் உங்ககிட்ட அதை மறைச்சிருக்கக்கூடாதுல்ல, தப்பு தானே. பட் ஓகே, எனக்கு ஒன்றும் ஹர்ட் ஆகலை. ரவுடி பையன், ரொம்ப சாரி. ஐ ஹேட் யூ ரவுடி, நான் ரொம்ப சாரி. சரிடா, சாரியெல்லாம் வேணாம், நீ அழுகாத ஃபஸ்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறான். இந்த அக்கா ஃபீல் பண்ணி இத்தனை வருஷம் ஆச்சுடாடி. வேண்டா, ஜிவ்வுன்னு ஏதோ பழைய ஃபீல், உங்ககிட்ட போன அந்த பழைய ஃபீல் மறுபடியும் வந்து அப்படி ஏறின மாதிரி இருக்கு. ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ஃபேஸை பார்க்குறான். என்னடா? ஐ நீட் யூ. கேட்கல, காலில் விழுக்கல, சத்தமாக சொல்லு. ஐ நீட் யூ. இதுக்கு மேலே சொன்னால் எனக்கு வெக்கம் வந்துடும், சொல்ல மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட்டில் போய் ஒளிஞ்சிக்கிறான். ஆஹா, டேக் குழந்த பழைய ஃபார்முக்கு வந்துச்சு போலே. என்னடா சொன்ன? மறுபடியும் சொல்லு. ஐயோ, ஐ ஹேட் யூ ரவுடி.
ஐ நீட் யூ போதுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜேகேவோட ஷர்ட்டில் போய் ஒளிஞ்சிக்கிறான். அப்போ ஜங்குக்கு வந்துட்டு, டே இங்கே பாருடா, இங்கே பாருன்னு, நான் உனக்கு வேணுமா? ஆ ஜங்குக் இல்லை. ஆமாவா இல்லையா? ஆமாம். இல்லை. இப்போ நீ தானே சொன்ன ஐ நீடியூன்னு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போல்லாம் அதுக்கு அர்த்தம் ஒன்று தானே. நீடியூன்னா நான் உனக்கு வேணும் தானே. அதான் நானே பார்க்க கேட்குறேனே, நான் உனக்கு வேணுமான்னு. அப்போது நான் உனக்கு வேணாமா? வேணும்தான், ஆல் டைம் வேணும்னு தோணுது. ஆல் டைமும் தருவியா? சி பொறுக்கி, இப்போ பார்த்தாலும் போவட் மாதிரியே பேசு. நான் இப்படி தான், இந்த பாவட் கூட தான் 5 வருஷமும் குடும்ப நடத்தினேன், ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்போ சொல்லவா? ஐ நீட் யூ. இப்போ நான் உனக்கு வேணுமா ஜங்குக்கா? கண்டிப்பாக வேணும். இதென்னடா கேள்வி? நீ எனக்கு வேணும், நானும் உனக்கு வேணும், அப்படி தானே? அப்படி தான். பட் இப்போ உனக்கு கொஞ்சம் ஓட விடலான்னு தோணுது. ஓட விட்டா? என்ன? ஆமாடா, நான் ஓட விட்டு ரொமான்ஸ் பண்ணலான்னு தோணுது. அதான் வேணும்னா என்ன பிடிச்சி வேணா என்ன யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மிட் பண்ணிட்டு அப்படியே ஓடுறான். ஸோ ஜேகே இப்படிலாம் பண்ணுறதை பார்த்துட்டு டேக் ஒரு மாதிரி புதுசாக இருக்குது, இப்போல்லாம் பண்ண மாட்டானே, என்ன புதுசாக பண்ணுறான். ஜங்குக்கா இரு, நான் துரத்த மாட்டேன்னு நினைக்காத, நான் ரன்னிங்கில் ஃபஸ்ட்டு, உனக்கே தெரியும், அதனால தான்டா வர சொல்கிறேன், முடிஞ்சால் வந்து பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஓடுறான். ஸோ டேவும் பின்னாடியே ஓடுறான். ஸோ ஓடி போய் ஜங்குக்கை பிடிக்கலான்னு பார்க்குறான். அதுக்குள்ளே அவன் காணாமல் போயிட்டான். ஸோ கீழே ஒரு ஸ்விம்மிங் பூல் தான் இருக்குது. ஸோ அதே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். எங்கே போனான்? இங்கே தானே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி இப்படி பார்த்துட்ருக்கான். திடீர்னு ஒரு கையை பிடிச்சி அப்படி தண்ணிக்குள்ளே இழுக்குது. ஸோ அவனுக்கு மூச்சே இல்லை, ஒரு மாதிரி ஆயிடுச்சு டேக்கு. ஸோ அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு, டே நான் தான் பயப்படாத, மூச்சு முட்டி செத்து போயிடாது, நான் தான் தண்ணிக்குள்ளே வந்து இழுத்தது, நான் தான். ஜங்குக்கு அறிவே இல்லையாடா, சொல்லிட்டு இழுக்க மாட்டேன், ஒரு நிமிஷத்தில் உயிர் போய் உயிர் வந்துருச்சு, இருக்கையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேர்டு வந்து பேசவே விடலை. ஸோ அவன் பாட்டுக்கு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஜங்குக் ஷியூடாடி கரடி பையலே, இந்த வாமான அந்த லிப்ஸை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? ஐ மிஸ் யூ ஜங்குக். நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன், ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. ஆமாடா, நானும் உங்கள்கிட்ட இந்த பிஸ்னஸ் செய்யணும்னு சொல்லாமல் மறைச்சிட்டேன், சாரி. அப்போலேருந்து இப்போ வரையும் அந்த பாடி அப்படியே தான் வச்சிட்ருக்கல, கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணல. அப்படியே வெட்டானதில் அப்படியே மொத்த ஸ்ட்ரக்சரும் தெரியுது. உனக்கு மட்டும் என்னம்மா? உனக்கு தான் ஹோல் பாடியும் தெரியுது. டேய் இப்போலாம் நீ பேசுவியாடா? இப்போல்லாம் என் காட்டி போய் பேச மாட்டானே. நீலாம் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்ட போலியே நான் இல்லாமல். ஆமாம், ரொம்ப தப்பான விஷயம்லாம் பண்ணுறேன் தெரியுமா ஜிகே? டே என்னடா பண்ண? என்னது? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அதுன்னா உன் கூட தான். எதுன்னா என் கூட? ஜங்குக், எதுன்னா என் கூட? அது ஏன் கை கீழே போயிட்டே கேட்குது? ஏன் கண்ணு மேலேயே பார்க்காதோ? இந்த ரவுடி பையனுக்கு அதெல்லாம் தெரியாது. நீ கேடிடா, இப்போ பார்த்தாலும் அங்கேயே தான் போகிறது கை. ஆனே மூஞ்சி பொறு பண்ணி பையலே. அது ரொம்ப தப்பான படம் தான் பார்க்குறேன், தப்பாக தோணுது, தப்பாக தூக்கம் வர மாட்டேங்குது, எல்லாமே தப்பாக நடக்குது ஜேகே. என்னடா எல்லாம் தப்பாக நடக்குது? மைண்டுக்குள்ளே தப்பாக இருக்குது, நீ எதுவுமே இல்லாமல் என் கூட. அதான் ஒரு குயிக்காக ஒரு பிளானை போட்டு ஜிம்மன் மூலமாக உன்னை எப்படியோ வர வச்சு இத்தனை வருஷமாக இதெல்லாம் கேட்கணும்னு நினச்சதெல்லாம் மூஞ்ச பார்த்து எல்லாத்தையும் கேட்டு தீர்த்துட்டேன். ஆனால் ஒன்று மட்டும் கேட்கல. என்னடா கேட்கல? அது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ஷர்ட்டை பிடிச்ச, நானே விட்டுட்டு போனாலும் நீ எதுக்கு என்ன விட்டுட்டு போன? என்னை தேடி வர முடியாதா? உனக்கு என்ன அவ்வளோ ஈகோவா?
அப்படின்ட்டு பல்லான்னு கண்ணத்துலேயே அரைஞ்சிட்டு அடுத்த செகண்டே அங்கே வந்து கிஸ் பண்ணுறான். அது என்னடா டக்குன்னு அரைஞ்சிட்டு அங்கேயே கிஸ் பண்ணுற? ஜெகமாக்கு வலிக்கும்ல, அதான் ரொமான்டிக் பாய் நினப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். போகலாமாடா? எங்கே போகலாம்? தெரியாத மாதிரியே கேட்பே. எங்கே போகலான்னு கேட்பேன். அங்கே போகலான்டா. இல்லை வேணாம். ஏய் இந்த வாய் தானே கேட்டுச்சு. கடிக்காதடா, வலிக்குது. இந்த வாய் தானே கேட்டுச்சு. ஐ நீடுன்னு. அப்புறம் என்ன? வேணாமா? நான் உனக்கு வேணாமா? வேணும். ஐ நீட் யூ திஸ் இடியட் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். ஓகேடா நீஷ், இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு உங்களுக்கே புரியும். இதுக்கு மேலே கொண்டு போகலாம், ஆனால் என்னன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஓகே, இதுக்கு மேலே நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க உங்கள் கற்பனையில். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப மொக்கையாக இருந்திருந்தால் மன்னிச்சு. ஸோ அடுத்து எப்போ போடுறேன். ரொம்ப லேட் பண்ணுறேன் எனக்கே தெரியுது மரமண்டைக்கு. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்கனால என்னால் எதுவுமே வந்து கவனம் செலுத்த முடியல. ஸோ அதெல்லாத்துக்கும் சாரி கேட்டுக்கிறேன். ஒழுங்காக வீடியோ போடுறதுக்கும் வியூவர்ஸும் ஒழுங்காக போக மாட்டேங்குது. ஒரு நாள்னா 3 நாள் எப்பயுமே எனக்கு ஞாபகம் வந்துடும் வீடியோலாம் ஒழுங்காக போடுறதே இல்லைல்ல அப்படின்ட்டு.